Next 8 and 18 table. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான டேபிள் தான். இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 8 டேபிள் எப்படின்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இது 8 டேபிள்ங்கிறதுனால நம்ம யூனிட் டிஜிட் எப்படி போடுறோம் அப்படின்னா 86420. அதே மாதிரி 86420. ஓகேவா? இங்க என்ன பண்றோம்? 10th டிஜிட் என்ன பண்றோம்? சீக்வென்ஷியலா நம்பர் கொடுக்குறோம். ஸோ 0 1 2 3 4. நெக்ஸ்ட் 4 அதே 4 நம்ம கீழே கொடுக்குறோம். 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இங்கே 8 டேபிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24, up to 10 8s are 80. ஓகேவா? ஸோ இதுல இருந்து 18 டேபிள் எப்படின்னு பார்க்கலாமா? 18 டேபிள் பார்த்தீங்கன்னா சேம் அதே யூனிட் டிஜிட்டை 86420 86420. ஓகேவா? இப்போ நம்ம 10th டிஜிட் தான் நம்ம இங்க வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ நம்ம கொடுத்துருக்கோம்ல அதுல ஃபுல்லா என்ன பண்றோம்னா ஆட் நம்பர் கொடுக்குறோம். ஸோ 1 3 5 7 9. ஓகேவா? நெக்ஸ்ட் 9க்கு அப்புறம் உள்ள ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா 10. ஸோ செகண்ட் ரோ ஃபுல்லா நம்ம ஈவன் நம்பர் கொடுக்குறோம். எப்படி 10 12 14 16 18. ஓகேவா? ஸோ 18 டேபிள் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 10th டிஜிட்க்கு ஆட் நம்பர், செகண்ட் ரோ ஃபுல்லா 10th டிஜிட்க்கு ஈவன் நம்பர் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஈஸியா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் 9 and 19 டேபிள் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேபிள் 9 and 19 டேபிள். ஓகேவா? 9 டேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டேபிள். பார்த்தீங்கன்னா இதுல நம்ம வந்து 1st டிஜிட்ல அப்படியே நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்றோம். ஓகேவா? யூனிட் பிளேஸ் பாருங்க 9 8 7 6 5 4 3 2 1 0. ஸோ அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? இதே இது நம்ம 10th பிளேஸ்ல என்ன பண்றோம்? அப்படியே நம்ம ஆர்டரா நம்பர் எழுதுறோம். 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 டேபிள் முடிஞ்சுது. அவ்வளோதான், ஈஸியான டேபிள். பாருங்க 9 1 is 9, 9 2s are 18, 9 3s are 27, up to 9 10s are 90. ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் டிஜிட்ல நம்பரை ரிவர்ஸ்ல எழுதுறோம். 9 8 7 6 அப்படின்னு சொல்லிட்டு பேக்வேர்ட்ஸ்ல எழுதுறோம். ஓகேவா? ஆனா நம்ம வந்து 10th டிஜிட்ல என்ன பண்றோம்? 10th பிளேஸ்ல அப்படின்னா நம்ம வந்து நம்பரை வந்து ஆர்டரா எழுதுறோம். ஸோ 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 9 வரைக்கும் எழுதுறோம். ஓகேவா? 19 டேபிள் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம வந்து 9 டேபிளுக்கு உள்ள அதே யூனிட் டிஜிட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ 9 8 7 6 5 4 3 2 1 0 அப்படியே எழுதிட்டோம். ஆனால் நம்ம வந்து 10th டிஜிட்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எழுத போறோம். பார்த்தீங்கன்னா 1, நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 3 5 7 9 11 13 15 17 up to 19. ஸோ இதோட 19 டேபிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான டேபிள் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு 2 டிஜிட் டேபிள் 3 டிஜிட் டேபிள்ல எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா?